வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பிரியாணி எவ்வாறு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து அலம்பி தோல் சீவிட்டு இந்த காய் சீவியால் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதன் கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்க அந்த கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் துருவி வச்சுருக்கோம். அந்த கேரட்டை அதில் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு ஒரு 2 பிரட்டிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பீட்ரூட் இஞ்சி பூண்டு பீட்ரூட்டை மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அதன் பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து திரும்பவும் அதையும் வதக்கிக்கலாம். நம்ம இப்படி எல்லாம் போட்டு வதக்க இந்த பீட்ரூட் இதுலேயே நம்மளுக்கு வெந்துடும், தண்ணி எதுவும் தேவைப்படாது. அதன் பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு இந்த பீட்ரூட்டை திரும்பவும் ஒரு நிமிஷம் கைவிடாமல் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து திரும்பவும் இந்த நெய்யில் பீட்ரூட்டை வதக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் கொட்டிக்கலாம். சாதம் ஒரு 75% தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா இதில் நம்ம போட்டு பிரட்டும் போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் புதினாவையும் சிறுக கட் பண்ணி அதில் கொட்டி திரும்ப ஒரு நிமிஷம் கலரி எடுத்தோமா சுவையான பீட்ரூட் சாதம் ரெடி. தேங்க்யூ.